ஃபர்ஸ்ட் டே சாங் வரும். சாங் முடிஞ்சவொடனே தேட்டர்லேருந்து வெளியே போயிடுறாங்க. திரும்பி செகண்ட் ஷோக்கு வராங்களா, சாங் முடிஞ்சதுக்காக வெளியே போயிடுறாங்க. அவங்க சும்மா அவங்க போடுற அந்த ட்ரெஸ்ஸுக்காகவே போவாங்க. நானே பார்ப்பேனே. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியோட நிறைய சேவ் பண்ணுங்க. அவங்க அந்த ஒரு பாட்டுக்காகவே ஆடியன்ஸ் வர வச்ச டைம்ல இருக்குல்ல, சும்மா அவங்க போடுற அந்த ட்ரெஸ்ஸுக்காகவே போவாங்க. நானே பார்ப்பேனே. அந்த ஒரு யங் ஸ்டைல் அண்ணா எப்படி இருக்கும் இந்த பாட்டுக்குன்னு? ஒன்று காவாலா, செகண்ட் புஷ்பா ஊவன்டவா அம்மா, அது தேர்டு சரி மாட்டலாத்தட்டு தப்பு இருந்துச்சு நான் கால் தொட்டு பண்ணி கேட்பேன். எவ்வளோ தப்பு இல்லாமல் கத்தலாம் நான் அங்கேயே அடிச்சுட்டு வருவேன். அந்த மாதிரி அடிச்சிருக்கேன், 2-3 டேரக்டர் அடிச்சிருக்கேன் நான். பட் பேர் மாத்திரம் அந்த இது இருக்கும். பட் ஸ்மிதா அளவுக்கெல்லாம் நான் டச் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே சாங் வரும். சாங் முடிஞ்சவொடனே தேட்டர்லேருந்து வெளியே போயிடுறாங்க. திரும்பி செகண்ட் ஷோக்கு வராங்களா, சாங் முடிஞ்சதுக்காக வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் தூக்கிட்டாரு என்னை. தூக்கிட்டு திருப்பி பழைய மாதிரி இப்போயே அவங்கள மாதிரி எல்லாம் இப்போல்லாம் டான்ஸஸ் எல்லாம் அதான் 6 சாங் தான் 4 சாங்கில் வந்து எங்களோட கம்மியாக போட்டு ஹீரோயின்ஸ் ஆடுறாங்க. நெக்லஸ் அந்த ரோட்டில் பார்ப்போம்ல, அந்த நெக்லஸ் பார்த்தாங்க. இன்னைக்கு இஷ்டமாக உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாரு. இவ்வளோ வந்து எவ்வளோ லேக்ஸ்லையா வந்துச்சு, குரோர்லையா டிஸ்கோ அப்படின்னாரு. பாபா இப்போ அப்படியே திரும்ப ஒரு கம்பேக், நிறைய பேர் கம்பேக் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு கம்பேக் கொடுக்க வேண்டியது தான் இந்த சினிமாவில். கூடிய விரைவில் பார்க்கலாம் ஆன் ஸ்க்ரீன். உண்மையா சொல்றீங்க? அட்டடா, எவ்வளோ வருஷம் ஆச்சு நீங்கள் நடிச்சு? 28 இயர்ஸ் ஆச்சு. வா, 28 வருடங்களுக்கு பிறகு டிஸ்கோ சாந்தி இஸ் பேக்னு சொல்லுவாங்களா? ஸ்ரீஹரி, மிஸ்ஸஸ் ஸ்ரீஹரி, சாந்தி ஸ்ரீஹரி. மிஸ்ஸஸ் சாந்தி ஸ்ரீஹரி கேரக்டர் கூட அந்த மாதிரி கேரக்டர் தான். ஓகே, நீங்கள் சொல்கிறது பார்த்தா படம் கமிட்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்களோ? கமிட் ஆகிட்டேன். தமிழ்லையா? தமிழ். யார் கூட? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சர்ப்ரைஸா? ஹீரோ யாருன்னு நல்ல எப்படி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மனமாற்றம்? என் பசங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டேன், அங்கேயே உட்காந்துட்டு இருப்பேன். ஏதோ இது பண்ணியிருப்பேன். திடீர்னு ஒரு வாட்டி வந்தாங்கன்னா அழுதுட்டு இருப்பேன். அதெல்லாம் பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டேன். பார்த்து அம்மா நீ ஏன் நடிக்கக்கூடாது? நான் சொன்னேன், டே போடா, அங்கே போயிட்டு காலங்காலத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கணும். நம்ம போனால் நம்ம இதே மாதிரி தான், பழைய மாதிரி தான், ரவுடி மாதிரி தான் இருப்போம். நம்மளாம் டைரக்டர் ப்ரொடியூசர் மரியாதை கொடுப்பேன். நான் அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பேன். பட் என் மேலே கற்றுனாங்கன்னா நான் திருப்பி கற்றுவேன். என் மேலே தப்பு இருந்துச்சுன்னு நான் கால் தொட்டு பண்ணி கேட்பேன். என் மேலே தப்பு இல்லாமல் கற்றுனா நான் அங்கேயே அடிச்சுட்டு வருவேன். அந்த மாதிரி அடிச்சிருக்கேன், 2-3 டேரக்டர் அடிச்சிருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் ஒத்து வருமா இல்லையான்னு தெரியாது. பட் இப்போ வந்து அந்த டிஸ்கோன்ற பேரோட இப்போ மிஸ்ஸஸ் ஸ்ரீஹரின்னு அவரும் ஒரு பெரிய ஹீரோவாக இங்கே இருக்காருல்ல. ஸோ அந்த மரியாதை கூட கிடைக்கும்ல. ஸோ டிஸ்கோ சாந்தி அந்த ஒரு பேரை கேட்ட உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் உண்மையாக சொல்லுங்கள், எப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்கோவுக்கு போனீங்க? எனக்கு ஏன்னா உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த டிஸ்கோன்றது உங்களுக்கு வந்துச்சு. எனக்கு டிஸ்கோ சாந்தின்னு கல்யாணத்துக்கு அப்புறம் கூப்பிட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவேன். நான் 2வது படமும் 3வது படமும் பண்ணிகிட்டு இருக்கும்போது டிஸ்கோ ரொம்ப பாப்புலர். இப்போ ஓகே, அந்த டைம் தான். அந்த டைம் கோவிந்தா, நம்ம ஆனந்த பாபு, அவங்கெல்லாம் ஐ எம் எ டிஸ்கோ டான்சர். ஸோ அந்த டைமில் நான் வந்ததில் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் படம்னா சாந்தி ஆனந்த் தான் இருக்கும். எனக்கே தெரியாமல் போட்டிருக்கோம். அது எனக்கே தெரியாது. எனக்கே என் பேர் வந்து டைட்டில் அந்த மாதிரி போட்டது தெரியாது. அதுக்கப்புறம் பத்திரிக்கையாரங்க சொல்லி தான் தெரியும். அப்புறம் நான் சத்தம் போட்டேன், எனக்கு வேண்டாம் அந்த மாதிரி போட வேண்டாம். ஏன்னா அப்போ வந்து ஹீரோயினே தான் பண்ணணும்னு சொல்லி தான் வந்தேன். அந்த ஒரு படத்துக்காக பண்ணேன். அதுக்கப்புறம் 2-3 படம் அதே மாதிரி வந்துச்சு, பண்ணிட்டேன். ஹீரோயினே ஆகுன்றது இதுவாக இருந்தது. ஸோ அதனால் இப்போவும் டிஸ்கோன்ற பேர் கேட்டால் எனக்கு பிடிக்காது. டிஸ்கோன்னு கூப்பிட்டாமா கோவப்படுவேன், ஒரு கத்திடுவேன். ஓகே, என் சின்ன இருக்கல குட்டி மேகாம்சம், அவனுக்கு என்ன கிண்டல் பண்ணணும், அந்த டிஸ்கோன்னு கூப்பிடுவான். டிஸ்கோன்னு கூப்பிடுவான். ஓகே, ஆனால் உங்களுக்கு பெருசாக அதில் விருப்பம் இல்லை டிஸ்கோ. சரி, அப்போல்லாம் நான் ஸ்ரீஹரி. ஆஹா, சூப்பர். சரி, நான் அப்போல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், இப்போது செல்ஸ்மிதா அவங்களுடைய அந்த ஒரு படத்தில் ஒரு பாட்டு தான், அந்த பாட்டை பார்க்குறதுக்கே ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க. இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்களா மேம்? இப்போ இந்த ஒரு பாட்டு இங்கே நடனம் ஆடி உள்ள தான் ஒரு 4 பேர்கிட்ட கேட்டு சொல்லுங்களேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. இல்லை, உங்களுக்கு அந்த டைமில் எதுவும் ஆயிருக்கும்ல? வெளியே போனால் அது இருக்கும். பட் என்னை வந்து அட்வான்டேஜ் என்னென்னா, என்னை வந்து வித்தவுட் மேக்கப் வந்து யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஓகே ஓகே, நிறைய பேர் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது, வித்தவுட் மேக்கப்பில் தெரியாது. பட் பேர் மாத்திரம்
அப்படி அந்த இது இருக்கும். ஷூட்டிங் போனோம்னா அவுட்டோர் போனோம்னா நிறைய ஜனங்க அதெல்லாம் இருக்குது. அதனால பட் ஸ்மிதா அளவுக்கெல்லாம் நான் டச் பண்ணல. ஓகே ஓகே. அவங்க அந்த ஒரு பாட்டுக்காகவே ஆடியன்ஸ் வர வச்ச டைம்லாம் இருக்குல்ல. சும்மா அவங்க போடுற அந்த ட்ரெஸ்ஸுக்காகவே போவாங்க. நானே பார்ப்பேனே. எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அர்ஜுன் படம்னு நினைக்கிறேன். சென்னைக்கு நாங்கள் பாவெல்லாம் போகும்போது அப்போ வந்து பீச் சைடில் ஒரு தேட்டர் இருந்துச்சு, இல்லை இப்போ எடுத்துட்டாங்க. சரி சரி. ஸோ அந்த தேட்டரில் வந்து நான், பாவா, என் பசங்க பிரகாஷ், லதா, அவங்க பசங்க நாங்கள்லாம் போயிட்டு மண்ணில் பெட்ஷீட் போட்டு இல்லை காரில் உட்காந்து பார்ப்போம்ல, அங்கே போய் பார்த்தேன். ஆமாம், பிரார்த்தனா தேட்டர் ஓப்பன். பிரார்த்தனா தேட்டர் ஓப்பன். அங்கே போய் உட்காந்து நைட் ஷோ போய் பார்த்தோம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே ஓகே. சரி, சில கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. சில ஆக்டர்ஸை வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு ஏதோ ஒரு இடத்துல இப்போ நான் படம் ஃபுல்லாக பண்ணுறத சில்க் ஸ்மித் அவங்களும் சரி, சாந்தி மேடமும் சரி, ஒரு பாட்டில் அவங்க மொத்த ஆடியன்ஸாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி சில ஆக்டர்ஸ்லாம் வந்து ஒரு வருத்தப்படுவாங்க, இல்லைனா அவங்க முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணுங்க, இல்லை பாட்டை அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அவங்களுக்கு? நடந்திருக்கு. எனக்கு இங்கே ஒரு பெரிய ஹீரோ கூட நடந்திருக்கு, அங்கே கூட ஒரு பெரிய ஹீரோ கூட நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு சாங் கூட ஒர்க் பண்ணும்போது அவரை பற்றி பேசலை. அப்போ வந்து இங்கே வந்து அவர் தான் வந்து டான்ஸர்னா ஹீரோ, ஃபைட்டர், டான்ஸ் எல்லாம் சேர்த்துனா அவர் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் அவர் கூட ஒரு படம் பண்ணேன். படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஃபஸ்ட்டே சாங் வரும், சாங் முடிஞ்சவொடனே தேட்டர்லேருந்து வெளியே போயிடுறாங்க. ஓ, திரும்பி செகண்ட் ஷோக்கு வராங்களா, சாங் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே போயிடுறாங்களாம். அப்போ ரெண்டாவது படம் பண்ணேன். அந்த ரெண்டாவது படமும் ஃபர்ஸ்ட்டில் வரும் சாங்கு. இதே மாதிரி ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவர் தூக்கிட்டார். என்னை தூக்கிட்டு திருப்பி பழைய மாதிரி ஸ்மிதா அவங்க இவங்களெல்லாம் போட்டு பண்ணார். அதுக்கப்புறம் அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லையா, ஸோ அதனால் ஒரு படம் வந்து திருப்பி ஒரு படம் பண்ணேன். நான் பண்ண மாட்டேன்ட்டேன். நான் ஷூட்டிங் 2 நாள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னை கூப்பிட்டாங்க. பட் அப்புறம் வேறு ஷூட்டிங்கில் இருந்தேன். அப்புறம் இல்லைம்மா ஒரு 2 days அது வந்து பண்ணி கொடுத்துட்டு போங்கம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே சரி. அதுக்கப்புறம் நானே வந்து அவாய்ட் பண்ணேன். அவர் கூட வேணாம். தமிழ் அப்படி தான் ஒரு. அப்போலாம் யாரும் உங்களுக்கு சேலரி பேசுறதுலாம் யார் பேசுவாங்க? எங்கள் அம்மா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அம்மா தான் பேசுவாங்க. அம்மா தான் பேசுவாங்க. அப்போது நம்ம ரியாசன், இப்போ ரஜினி சார் இருக்காங்க, ரியாஸ் பார்த்துப்பா. அப்புறம் கண்ணதாசன் சார்ன்னு இருந்தார், இப்போ ராதிகா கூட இருக்காரு. ஓகே. கண்ணதாசன் சார் பார்த்துப்பாரு. சரி சரி. அவங்க சொல்லுவாங்க அம்மா கிட்ட. அவங்க என்ன சொல்றாங்க, அப்போல்லாம் வந்து அம்மா கூட ரொம்ப டே கால் ஷீட் தானே அப்போ உங்களுக்கு? ஒரு நாள் 2 days 3 days 2 days 3 days தான் ஒரு சாங். ஓகே. நீங்கள் எப்பாச்சும் வேணாம்லாம் சொல்லியிருக்கீங்களா? ஏதாச்சும் ட்ரெஸ்லாம் கொடுத்து இந்த ட்ரெஸ்லாம் நான் போட மாட்டேன்லாம் சண்டை போட்டுருக்கீங்க? இல்லை, கொஞ்ச நாள் வந்து கம்பெனியில் அவங்க டிசைன் பண்ணுறதான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹிந்திக்கு போனதுக்கப்புறம் நானே பர்சனல் டிசைனர் வச்சுட்டு நானே சரி. நீங்கள் என்ன பண்ணாலும் அதே பீஸ் தானே, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி போடுவோம். சரி, நீங்கள் அந்த கல்ச்சர் எப்படி பார்க்குறீங்க? ஒரு டைமில் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, சில பேர் சொல்லுவாங்க ஐட்டம் டான்ஸர், கிளாமர் டான்ஸர், இந்த ஒரு பேர்லாம் வச்சு நிறைய பேர் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சில பேர் அது மாதிரி இன்டர்வியூ எடுக்கும்போது என்ன சொன்னாங்க, ஏன் நீங்கள் பெருசாக படங்கள் பண்ணுறதுல நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம், அப்புறம் எங்களை பார்த்து உரமாப்பட்டு ஹீரோயின்ஸே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் இப்போல்லாம் இப்போ என்கிட்ட இன்னொரு வேற யாரும் கூட கேட்டாங்க, இன்டர்வியூவில் கேட்டாங்க, இப்போயே அவங்கள மாதிரி எல்லாம் இப்போல்லாம் டான்ஸர்ஸ் எல்லாம் அதான் 6 சாங் தான் 4 சாங்கில் வந்து எங்களோட கம்மியாக போட்டு ஹீரோயின்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் தனியாக அதுக்கு ப்ரொடியூசர் வந்து தனியாக ஒரு செட்டு போட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து பல லட்சங்கள் வேஸ்ட் தானே ஆகும். ஆனால் நீங்கள் கேள்விப்படுறீங்களா, சில பெரிய ஹீரோயின்ஸ், நான் சொல்கிறது அது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜாக அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்க்குதுன்னு தெரில, டாப்பில் இருக்க ஹீரோயின்ஸை கூப்பிட்டு வந்து என் படத்தில் நான் ஒரு பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆட வைப்பேன், ஆனால் அந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆகும். அது அது ஒரு மாதிரி கல்ச்சர் மாதிரியே மாறிடுச்சு. இப்போ வந்துருக்கு எத்தனை படம் ஹிட் ஆச்சு, நிறைய பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாம் படத்துக்கு வந்து பாட்டு ஹிட் ஆகும், படமா 2 கோடி ரூபாய் வாங்கிட்டு பண்ணாங்க. எது ஹிட் ஆச்சு? அது சும்மா அப்போதைக்கு ஒரு பாப் கல்ச்சர் மாதிரி ஒரு அப்போதைக்கு இது பண்ணுறது தான். நீங்கள் ஏதாச்சும் பாட்டு ஒரு சொல்லுங்கள், நீங்கள் இல்லாமல் இப்போ கடைசி ஒரு 10-15 வருஷத்தில் பார்த்தது சூப்பராக இருந்துச்சு இந்த ஒரு பாட்டு. தனியாக அந்த பாட்டுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தம் இருக்காது, பட் செம்மையாக இருக்கும் அந்த பாட்டு. செம்மையாக இருக்கும்னா எனக்கு இப்போ வந்து இருக்கிற டான்சர்ஸில் ஹீரோயின்ஸில் தமிழ் நல்லா பண்ணுவான். காவாலெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. யார் பயங்கர க்யூட்டாக செம்மையாக ட்ரெஸ் பண்ணுறா ஹீரோயின்ஸில்? சூப்பராக இருக்கும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். இப்போ இல்லை, நாங்கள் இருந்தப்பல்ல வந்து காஸ்டியூமர்னா ப்ரொடியூசர் சொல்லி சரி 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 நமக்கு கொஞ்சம் பேர் இருந்துச்சுன்னா இது பண்ணுறாங்க. இப்போ வந்து ஹீரோயின்ஸ் வரும்போதே எல்லாம் செட்டப்போட தான் வராங்க. ஓகே ஓகே. இப்போ டிசைனரோட வராங்க, டிசைனர் வேற, காஸ்டியூமர் வேற, காஸ்டியூமர் அசிஸ்டன்ட் வேற. ஓகே. அது போடுறதுக்கு ஒரு ஆள், அதுக்கே 4 ட்ரெஸ்ஸுக்கு 4 பேர் ஆயிடுறாங்க. ஒரு 3 பாட்டு இப்போ நான் சொல்கிறேன், இந்த 3 பாட்டில் எந்த பாட்டு ஒரு வேளை அந்த டைம்லேயோ இல்லை கரண்ட்டில் நீங்கள் அந்த ஒரு யங் ஸ்டைல் ஆனால் எப்படி இருக்கும் இந்த பாட்டுக்குன்னு? 1 காவாலா, 2 புஷ்பா ஊ வந்துட்டவா அம்மா, அது 3 குச்சிலே மாட்டலாத்தட்டு. இந்த 3 பாட்டில் எந்த பாட்டு சாந்தி மாமி கிட்ட குத்தா அப்படியே அந்த பாட்டில்
ரைட். அது எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க இப்போ அந்த பாட்டு அந்த டான்ஸ் அதெல்லாம்? நாங்கள் இப்போ வீட்டில் இது வீட்டில் பர்த்டே பண்ணும்போது எல்லாம் சும்மா நாங்கள் போட்டு ஆடுவீங்களா? கற்று தான் தருவீங்களா யாருக்காச்சும்? நான் பசங்களாம் எனக்கு ஒரு ஸ்டெப்பு கற்றுத்தாங்களா மேம் உட்காந்துட்டு? சாரி அது ஒன்லி வித் மை சன்ஸ் அண்ட் மை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்கள் ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் காத்துட்டு இருப்பாங்க? எவ்வளோ நாள் ஆச்சு சாந்தி மேம் டான்ஸ்? லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு சின்ன சிமிக்கு ஒன்று கொடுக்குறேன், லாஸ்ட்டில் சொல்கிறேன். லாஸ்ட் ஆகாது எண்டு வணக்கம் சொல்லும்போது சொல்கிறேன். ஓகே சரி பா. இது எல்லாமே நீங்கள் பண்ணது தான், இந்த ஊஞ்சல் இந்த மாதிரி தான் வேணும் இதெல்லாம் நான் டிசைன் பண்ணேன். இது என்ன டீ குட்டா? காலத்துக்கு உங்கள் பேர பசங்க எல்லாருமே அப்படியே ஜம்முன்னு வைப்பாங்க பாட்டி பேரை சொல்லி. இல்லை அவங்களுக்கு வந்து இப்போ தனி வீடு கட்டுறேன். ஏன்னா 2 பேர் இருக்காங்களே. ஓ, ஆளுக்கு தனி வீடா? ஆமாம். சண்டை வராம பிரிச்சு விட்டுறாங்க. அண்ணன் தம்பிக்கு கரெக்டாக இருப்பாங்க, வர பொண்டாட்டிங்க சண்டை போட்டுப்பாங்க. அது தெரியாது, ஒன்றா இருந்தால் ஓகே. நான் தான் ஏதோ நகை வாங்கினா கூட சொல்லுவேன், பப்பு இது ஓம் பொண்டாட்டிக்கு, இது ஓம் பொண்டாட்டிக்கு. இது ஏதாவது வாங்கினா கூட இது ஓம் பேர பசங்களுக்கு எதாவது வாங்க, இது ஓம் பேர பசங்களுக்கு. சரி ஓகே. ஸோ இதெல்லாம் உங்களுடைய ஜிம் எக்யூப்மெண்ட்ஸா? டெய்லி காலையில் வந்து பயங்கரமாக பார்பல்லாம் போட்டு? நான் இல்லை, என் பசங்க. பயங்கரமாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே ஒரு ஜிம் செட்டப்பே பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களே? இது பாபா இல்லை, இது வந்து பெரிய செட் பண்ணா. பாபா இருக்கும்போது மேலே ஒரு ஜிம் இருக்கு. ஓ, ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன், பயங்கரமாக இருந்துச்சு சார். இது 6 பேக்கு உடம்புலாம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஃபஸ்ட்டு 6 பேக் வச்சது பாபா தான். எப்போ, எந்த வருஷம்? எந்த டைமில்? 80ஸ்லேயேவா? 85, 86 அந்த மாதிரி. ஓகேப்பா, செம்மையாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோவே. கோல்டு மெடலிஸ்ட் அவர், ஜிம்னாஸ்ட். ஓ அப்படியா? பாடி பில்டிங் அண்ட் ஜிம்னாஸ்ட். ஓகே. அதான் நீங்கள் உங்ககிட்ட வந்த பார்த்தா நீங்கள் நல்லா சாப்பிட்ட வச்சு அப்படி ஆகிட்டீங்க. சிச்சி அப்படி இல்லை. இது 24 ஹவர்ஸ். பாபா வந்து டைமிங்காக பார்க்க மாட்டார், எப்போ விடுறாங்களோ அப்போ. ஓ, அதில் 7 மணி ஷூட்டிங்னா 6 மணிக்கு போயிடுவார். ஒரு சன்ரைஸ் ஷாட் எடுக்கணும்னா அண்ணா 3 மணிக்கு வரணும்னா 3 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துட்டு இருப்பாரு. சண்டே எப்போ 4 மணிக்கு 4:30 மணிக்கு வரும், இங்கே போய் உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி சாப்பிடணும் இல்லை, 24 மணி நேரம் அந்த லைட்டில் வெயிலில் உட்காந்து பண்ணோம்னா கண்டிப்பாக எனர்ஜி வேணும். பெருசாலாம் ஒன்றும் சாப்பிட மாட்டார், கம்பல்சரி நான்வெஜ் இருக்கணும். உங்களோட டிஷ்ல மறக்கவே முடியாத டிஷ்னா வருது நீங்க செய்யறதுல? பப்பு பண்ணுறேன். பப்பு பூவாவா? பருப்பு சாதமா? பப்பு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே கற்றுக்கிட்டேன் நான். எங்கள் அண்ணி வந்து லக்ஷ்மின்னு, அவங்க வந்து தெலுங்குக்காரங்க. ஸோ லட்சுக்கு ஃபோன் பண்ணுவேன். அப்புறம் இந்தியன் இந்த தமிழ் சமையல் பண்ணுவேன், எங்கள் அம்மாவுக்கு பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் அப்படி தான் சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 30,000 சில்லறை என்னமோ வந்துச்சு வீட்டில். அதுக்காகவே எனக்குன்னு ஒரு பர்சனல் லேண்ட் ஃபோன் தானே அப்போல்லாம், தனியாக ஒரு ஃபோன் வச்சு கொடுத்தாரு. இப்படி காதில் வச்சுட்டு அம்மா ஸ்டவ் இப்படி ஆன் பண்ணு, கடாயத்துக்கு மேலே கடை தூக்கி எண்ணெய் ஊற்றி இவ்வளோ ஊற்று கடுகு போடு, ஜீரகம் போட்டு சொல்லு. அந்த சமையல் அப்போல்லாம் ஃபஸ்ட் டைம் அது மொத்தம் எல்லாம் பண்ணுற வரைக்கும் காதிலே இருக்கும். அது விட்டு நம்ம பாபா ஷூட்டிங்கில் இருப்பார்ல, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும். திரும்ப அவங்ககிட்ட தான் எல்லாருக்கிட்ட வச்சுட்டே இருப்பேன். 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பில் வரும். பார்த்துட்டு பாபா சொன்னார், ஐயோ அம்மா இதெல்லாம் எவ்வளோ வந்துச்சு பில்லு? 30,000 சில்லறை வந்துச்சு. ஃபோன் பில் 30,000? அப்போ ரொம்ப பிஸி பாபா, பில்லு நான் பண்ணிட்டு இருந்தேன். வந்தோடனே சொன்னார், ஃபோனே தூக்கிட்டாரு. ஆனால் நீங்கள் என்ன கேட்டாலும் வாங்கி தருவார் அவர் அப்பத்துல இருந்து? என்ன கேட்டாலும் எதாவது இப்படி பார்த்துட்டு என் கண்ணை பார்த்துட்டு வாங்கி கொடுப்பாரு. ஓகே, அவர் பிடிச்சிருக்கு, சர்ப்ரைஸ் ஆகலாமா? ஏதாச்சும் ஒன்று மறக்க முடியாது? நான் பார்த்தேன், பாபா எனக்கு வாங்கி கொடுத்தாரு. காரில் வாங்கி கொடுத்தாரு. கார் வாங்கி கொடுத்தாரா? அப்புறம் வந்து பென்ஸ் காரில் நான். அப்புறம் இங்கே போகும்போது இந்த ஓடிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு டைமண்ட் இப்போவும் இருக்கும், அந்த டைமண்ட் நெக்லஸ். டைமண்ட் நெக்லஸில் வந்து இந்த எமரால்டு அது பார்த்தேன். அது போகும்போது எப்படி பார்த்துட்டு போகும், எப்போ பண்ணாலும் அந்த 2 நெக்லஸ் மேலே எனக்கு கண்ணு போயிட்டே இருக்கும். அவர் எல்லாம் நோட் பண்ணுவார் பாபா. நம்மக்கிட்ட போய் வேற ஆளுங்கிட்ட பேசிட்டு இருப்பார், பட் என்ன நோட் பண்ணுவார். அப்புறம் அன்றைக்கி வந்து நைட்டு கீழே எல்லோரும் உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துட்டு இருந்தார். ஒரு 9 o'clock இருக்கும். லுங்கி வீட்டில் இருந்தால் லுங்கி தான் போடுவார், ஷார்ட்ஸ்லாம் லுங்கி போட்டு ஒரு காட்டன் ஷர்ட் ஒன்று போடுவார். முதல்ல உட்காந்து பேசிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா அப்படி வெளியே போயிட்டு நெக்ஸ்ட் டே எனக்கு பர்த்டே April 16th, இது 15th நடக்குது. நான் சும்மா அப்படி வெளியே போயிட்டு அந்த சேரில் இப்படி போயிட்டு அவர் இது விட்டு நின்று இப்படி பார்த்தேன். ஏன்ட்டு என்ன அப்படின்னாரு. ஏன் இல்லை பாபான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். பின்னாடி அப்படி ஓடி வந்தார். ஓ தள்ளி ரேப்பு இன்னைக்கு பர்த்டே காத்தா, நீ இப்படி அடிச்சுட்டு தான் பழுதருவா அப்படின்னு கிளம்பி வா அப்படின்றாரு. எங்கே பாபா நீ வா அப்படின்னாரு. பாபா நைட்டி போட்டுக்கான் பாபா, ஏன் பரவாயில்ல நூறா அப்படின்னு சொல்லி அப்படியே கூப்பிட்டு நைட்டியோட போகிறீங்க? ஆமாம், நைட்டியோட அவர் லுங்கி இதோட பெரிய பென்ஸ் வேனில். சரி.
கூட்டு போனார். நம்ம எழுத்து வீட்டில் வந்து கிருஷ்ணா போல்ஸ்ன்னு எழுத்து வீட்டுக்காரங்க இது. ஓ ஓ, ஓ. ஃபுல் டைமண்ட் ஷாப் அவங்க. சரி. நேராக போனார், ஷட்டர் போட்டாங்க. ஹே உப்பர்காரோ சொன்னார். மேலே தூக்குனாங்க. உள்ள பண்ணார். உனக்கு எதாவது பிடிக்குதோ எடுத்துக்கோ அப்படின்னாரு. நான் போயிட்டு சின்ன சின்ன ரிங்ஸு 2 டைமண்டில் இருக்குல்ல, என்கிட்ட ஒரே ஒரு கல்யாணத்தப்போ ஒரே ஒரு டைமண்ட் சின்ன ரிங் மட்டும்தான் இருந்துச்சு, டைமண்டில் எதுவுமே கிடையாது. ஸோ இது நான் போயிட்டு சின்ன ரிங்கு இல்லை மோதிரம் அது இப்படி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு இப்படி பார்த்துட்டு பார்த்தேன். நெக்லஸ் நான் அந்த ரோட்டில் பார்ப்போம்ல, அந்த நெக்லஸ் பார்த்தாங்க. இப்படி பார்த்துட்டு திருப்பி போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு கம்மல் இதை பார்த்துட்டு இருந்தேன். பாவா வந்து இப்படி பார்த்துட்டு நீ கிருஷ்ணமாய் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டார். ஒரு இது கேட்டார். சம் இதில் வந்து எவ்வளோ லேக்ஸ்லையா வந்துச்சு, குரோர்லையா? இப்படி பார்த்தாரு. தீஸ்கோ அப்படின்னாரு. பாவா கையில் காசு இல்லை, நீ எதுக்கு பாவா, நீ நச்சிந்தா தீஸ்கோ, உனக்கு பிடிச்சிருக்கா எடுத்துக்கோ. வேணாம் பாவா, நமக்கே இப்போ கடன் ஜாஸ்தி இருக்கு, வேணாம் பாவா அப்படின்றேன் நான். ஏய் ஓ பேக்கரோ அப்படின்னாரு. எடுத்துவச்சோங்க. அவர் அது பேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொன்று பார்த்தா இன்னொன்று பிடிச்சிருந்துச்சு. அப்போது அது கூட நச்சிந்தா, அது கூட பிடிச்சிருக்கா அப்படின்னாரு. நான் அப்படியே பார்த்து சிரிச்சேன். இது கூட பேக் பண்ணு. 2 நெக்லஸுமா? 2 நெக்லஸ் பேங்கிள்ஸ் அதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. கையில் காசு இல்லை, பைசா. அப்புறம் ஏற்று வீட்டுக்காரன் தானே, அப்புறம் கொடுத்துப்பாரா? அது எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தணும். ஆனால் பரவாயில்ல, இவன் ஒரு பொண்டாட்டி கேட்குறான்னு கோடியில் டக்குன்னு ஒரு பில் போடுறதுலாம் பெரிய மனசு வேணும். நான் அப்படி பார்த்தோன்னா போதும், எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்கல, அவர் பண்ணுறது எதாவது பிடிக்கலன்னா சரி அப்படியே நிறுத்திடுவார். இதை பார்த்துட்டு எத்தனை பேர் கேட்க போகிறாங்களோன்னு தெரியலாங்க. பார்த்தீங்களா புருஷன் கேட்டேன்னு நெக்லஸ். நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நான் இன்னர் வேறு கூட கேட்க மாட்டேன் அவர்கிட்ட. காசே கேட்க மாட்டேன். காசு மொத்தம் என்கிட்ட தான் இருக்கும். காசு மொத்தம் என்கிட்ட தான் இருக்கும். சாவி என்கிட்ட தான் இருக்கும். அவர் மாணிக்சந்த் போடுவார். அந்த மாணிக்சந்துக்கு வந்து கத்தில் நான் தான் காசு கொடுப்பேன் டிரைவர்கிட்ட, இல்லை அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து ஒரு பேக்கெட் இது வாங்கி வந்து வை. அப்புறம் கம்பெனியில் ஜாஸ்தி வந்து நான் கேட்க வேணாம்னு சொல்லுவேன். அந்த இளநீர் மஜ்ஜிகை மோர் அதெல்லாம் வீட்டிலேருந்து போயிடும். இளநீர்லாம் வந்து வெளியே கம்பெனியில் வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு தெரியும். அதேமாரி அவருக்கு என்ன வேணுங்கிறது நான் பார்த்துப்பேன். சூப்பர் சூப்பர். எனக்கு என்ன இது இருந்தால் கூட அவர் பார்ப்பார், என் ட்ரெஸ்ஸை பார்ப்பார். அப்படி பார்த்துட்டு போ ஒரு 2 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிக்கோ அப்படின்னு இன்னொரு இருக்குது. அதே மாதம் 2 லட்ச ரூபாய்க்கு உள்ளே போடுறது வாங்கணும் வீடு இப்படின்னு நினச்சி பண்ணார். யார் மேம் அவர் அப்படிதான். அவருக்கு என்கிட்ட சொன்னார், எதுக்கு நீ என்கிட்ட கேட்குற, எடுத்துட்டு காசு உங்ககிட்ட தானே இருக்குது, உன் நீ போய் செலவு பண்ணணும். எனக்கு என்ன செலவு பண்ணுறது, நகை போட மாட்டேன் நான். இப்பயும் பார்த்தேன் உங்கள் பையன் போடுறதுல கால்வாசி கூட இருந்துச்சு. நான் டைமண்ட் போடுவேன். ஓகே, இது டைமண்ட்ஸா? அது நம்ம டைமண்ட் போடுவோம் கொஞ்சம். ஓகே. பெருசெல்லாம் கூட எப்பாவது ஒரு வாட்டி பாவா ரொம்ப திட்டினா தான் போட்டு போவோம். அது அந்த பட்டு படவையும் கிராண்டாக இருக்கும். அதுக்கு மேலே அந்த நகையை போட்டு போனால் அந்த நாட்டுப்புறத்தில் வருவாங்க பாருங்க, மாடு கட்டிட்டு இந்த கல்யாண பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த புடவை கட்டிட்டு நகை போட்டு போகிறதுக்கு. ஆனால் வாங்கி வைப்பேன் மருமகளுக்கு. கலெக்ஷன்லாம் இப்போ வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் பாதி திட்டு போச்சு, பாதி மேடம் திருட்டு போச்சுன்னா எப்படி திருட்டு போவோம்? நான் இன்னைக்கு மார்னிங் ஃப்ளைட்டு சென்னைக்கு போனோம். பாபா இறந்ததுக்கப்புறம் அது முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகணும், வீட்டு ஃபங்க்ஷனு. ஸோ நைட்டு நகையெல்லாம் பேங்க்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த கீழே என் பெட்ரூம் கபோர்ட் கிட்டே வச்சேன். 5:50 ஃப்ளைட்டு. ஏஞ்சி பார்த்தோன்னா 7 மணி ஆயிடுச்சு, ஃப்ளைட் போயிடுச்சு. நானும் மறந்துட்டு அதோட விட்டுட்டேன். அந்த நகை அங்கேயே இருந்துச்சு, எடுத்து அந்த கபோர்டில் வச்சது ஞாபகம் இருக்குது. 3 மாதம் கழிச்சு ஞாபகம் வந்துச்சு எனக்கு. தேடினதே கிடைக்கல. திருப்பி பேங்க்கை போய் தேடினா கிடைக்கல. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நகை வந்து நமக்கு ரொம்ப சொந்தக்காரங்க கூட வச்சுக்கலாம். ஸோ அவங்க போட்டுட்டு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. நகை இல்லைன்னு கொடுத்தேன், அது அப்படியே போயிடுச்சு. வரவே இல்லை திரும்ப வரும்னு நினைக்கிறேன். சரி சரி. உங்கள் கையில் போட்டிருக்க ரிங்கே எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு மேலே இது வந்து என் பையன் வந்து அவன் வந்து அம்மாவுக்கு டைமண்ட் பிடிக்குன்ட்டு ஃபஸ்ட்டு சேலரியில் வாங்கி கொடுத்தான். சூப்பர் சூப்பர். ஓகே. இது வந்து இப்போ ஒரு லாஸ்ட் வீக் அப்போ இங்கே இது வந்து அப்போ பெரிய பையன் அவர் வாங்கி கொடுத்தது. இது ராசிக்காக. இது லக்ஷ்மி இருக்கும். ட்ரிங்க்ஸ் பைத்தியம் கொஞ்சம் ஜாஸ்தி. அப்படியா? 10 விரல்லாம் போட்டிருக்கீங்களா? ரிங்கு 8 விரல், கட்ட விரல் மட்டும் மிச்சம் வச்சிருவீங்க. இப்போ இந்த நெயில்ஸ் பயங்கரமா இருக்குது. என்ன அட்டாச் பண்ணிதா? ஒரிஜினல் நெயில்ஸா? ஓகே. இப்போ சென்னைக்கு போனேன்ல, காட்டுங்க பார்க்கலாம். அழகா இருக்கு. கீறி விட்டுருவீங்களா யாரையாச்சும்? யாருக்கு அங்கிறதுக்கு? என் பசங்க. உன் பசங்களை தான் கேட்குறேன். ஏதோ பாய் ஃப்ரெண்டுக்கு மட்டும். ஓகே. பட் இப்பயும் உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் இது பண்ணு? நீங்க போற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டில் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், பிச்சைக்கார மாதிரி இருப்பேன். ஒரு நைட்டி போட்டு அப்படியே சுற்றிட்டு இருப்பேன். இந்த காலில் அந்த கொலுசு மாத்திரம் தான் இருக்கும், தங்க கொலுசு. இந்த கால் கொலுசு மாத்திரம் தான் இருக்கும். இந்த கம்மல் இருக்கும்.
அவ்வளோதான் போட்டுருப்பேன், வேறு எதுவுமே போட மாட்டேன். ஏன் அது அப்படிதான் வீட்டில் அப்படி தானே இருக்கும். கச்ச கச்சன்னு ஒரு மாதிரி இப்போ கூட நீங்கள் மேக்கப் எதுவும் அந்த லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கீங்கல்ல, அது அந்த டைம்லலாம் எப்படி மேம் இந்த ஒரு வார்ட்ரோப் இதெல்லாம் நீங்கள் தனியாக மெயின்டைன் பண்ணிப்பீங்களா உங்கள் மேக்கப் செட்டெல்லாம்? இப்போ வெளியே ஃபங்க்ஷன்ஸ்க்கு எதுக்கும் மேக்கப் போட மாட்டேன். போட்டோன்னா பேய் மாதிரி ஆகிடுவேன். நிஜமா அப்படியே சொல்கிறேன். யார் உங்கள் சர்க்கிள் யார் ரொம்ப க்ளோஸ்? லைக் ஏதாச்சும் நம்ம ஷேர் பண்ணுவேன் பேசுவேன்னா யார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்? அப்பப்போ அனுப் பேசுவாள், அன்றதை பேசுவாள், இப்போ அது அவள் தோணுச்சுன்னா பேசுவாள். இப்போ கூட லாஸ்ட் டைம் கூட ஃபோன் பண்ணி அவளை பற்றி ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லி கேட்டிருந்தா. அப்போ நம்ம க்ளோஸாக இருந்தோம். இப்போ அவள் பிஸி ஆகிட்டா, இல்லைன்னா அப்பப்போ ஃபோன் பண்ணுவாள் எனக்கு. நான் எப்போ ஃபோன் பண்ணும்போது ஷார்ட்டில் இருப்பாள். இப்போ சீரியல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டால, ஷார்ட்ஸில் இருப்பாள். அப்போ சின்ன அந்த 2 பசங்களும் வளர்ந்தது எங்கள் வீட்டில் தான் வந்தாங்க. கெவினும் ஓகே 2 பேரும் எங்கள் ஷூட்டிங் போகிறதா எங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்டு போயிடுவாள். ஸோ அவள் தான் ரொம்ப இது வந்து சரளா கிட்ட கொஞ்ச நாள் அப்போ ஷூட்டிங் பண்ணும்போது சரளா வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அப்புறம் டான்ஸ் கிளாஸ் பசங்களே திருப்பி விசித்ரா அவங்க ஏதோ இதுக்காக இங்கே ஈவெண்ட்டுக்காக ஏதோ வந்திருந்தா வீட்டுக்கு வந்திருந்தா. அவள் இது காத்தில் கூட அக்கா நேற்று ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு லுக்கிங் ஸோ குட் கார்னு அனுப்பிச்சு. சரி, இப்போ உங்ககிட்ட இருக்கிறதுல எது அதிகமாக இருக்குது கலெக்ஷனில்? மேபி உங்கள் செருப்பு, ரிங்கு, ஷூஸும் கீழே பார்ப்பீங்களா? ஷூ நிறைய எல்லோ ஷூஸ். ஆமாம், அது வாங்கும்போது வாங்கிடுவேன், அது போடும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் வயசான காலத்தில் மேட்சிங்காக போடுறேன். யாரா நீங்கள் ஒன்றும் பார்க்குறீங்களா? அதெல்லாம் இந்த வயசு ஆகிடுச்சு அதனால இந்த ட்ரெஸ் நான் போடக்கூடாது. நான் கேர் பண்ணால் அது வாங்க மாட்டேன், நான் சும்மா வாங்கி வச்சுப்பேன். சரி, இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்? ஏன்னா நீங்கள் வந்து 80s 90s டைம்லேயே இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு எப்படி சொல்கிறது, மற்றவங்களும் ஒரு படி போனால் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நான் போடுறேன். எனக்கு அப்போத்துலேருந்து ஒரு இது இருக்குது, நான் போடுற ட்ரெஸ்ஸு பார்த்தா அது மற்றவங்களுக்கு போட டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நான் சாதாரணமாக சூட் ஆகுதுன்னு எனக்கு என் பசங்களுக்கு கூட அம்மா இது உனக்கு நல்லா இருக்குன்னா அது இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து என் பெரிய பையன்கிட்டையும் சின்ன பையன்கிட்டையும் கேட்குறேன். புது ட்ரெஸ் எதாவது வாங்க வச்சுங்களேன், இது போட்டு போயிட்டேன் அம்மா ஓகே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு ட்ரெஸ் பிடிக்காது அவங்களுக்கு, தூக்கி போட்டுருவாள் தான். சரி. இல்லை, நான் எது கேட்குறேன்னா, இப்போ நிறைய பேர் என்னன்னா பெண்கள்னு எடுத்துட்டாவே அவங்க ட்ரெஸ்ஸை வச்சு அவங்களோட கேரக்டரே எழுதிடுவாங்க. ஓகே, மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுதா அந்த பொண்ணு, ரொம்ப ரிவீலிங்காக ட்ரெஸ் பண்ணுதா அந்த பொண்ணு, இப்படி ரொம்ப புடவை கட்டுதா அந்த பொண்ணு இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை வச்சு ஒருத்தங்களை வே பண்ணுறது எந்த அளவுக்கு கரெக்ட்? கண்டுபிடிக்கல அதெல்லாம் சும்மா. இப்போ எல்லாம் இப்போ ஹீரோயின்ஸ் எல்லாம் பாதி ட்ரெஸ் போட்டு ஆடுறாங்க, அப்போ அவங்கெல்லாம் கெட்டவங்களாயிடுவாங்களா? எவ்வளோ இப்போ ஹீரோயின்ஸு வந்து நான் சொன்ன சாய் பல்லவி ஒரு 2-3 பேர் தவிர மீதி பேரெல்லாம் கிளாமர் ட்ரெஸ்ஸு தான் நடிச்சிட்ருக்காங்க. அதுக்காக அவங்க கெட்டவங்கன்னு சொல்ல முடியுமா? அதான் அவங்க ப்ரொஃபஷன், அவங்க தொழிலுக்கு அவங்க பண்ணுறாங்க. இப்போ வீட்டில் இருந்தால் அந்த மாதிரி எப்படி நான் வீட்டில் ஒரு வாட்டி இப்போவும் ஷார்ட்ஸ் போட்டு சுற்றிட்டு இருப்பேன். சரி, ஸ்லீவ்லெஸ் இது போட்டு ஷார்ட்ஸ் போட்டு சுற்றிட்டு இருப்பேன். அது என்னோட இஷ்டம், நான் வெளியே போகிறேன், வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அக்ஷய திருதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்புள்ள தங்கம் இலவசம்.